சனீஸ்வரன் கோயிலில் வந்து முடிச்சாச்சு. சனீஸ்வரன் பகவான் கோயிலை தரிசனம் பண்ணியாச்சு. சனீஸ்வரனுடைய கோவில். இந்தாடா போங்கடா, வழி இல்லை ஒன்றும் இல்லை, வர்றதுக்கு வழி இல்லைங்களா? என்ன சரி எடுத்துக்கிறேன்பா. செப்பல் எங்கே விட்டுன்னு தெரில. செப்பல் இது இல்லையாப்பா. மாற்றி போட்டாங்களா? யாரோ மாற்றி போட்டாங்களான்னு தெரியல. செப்பல் எங்கே விட்டோன்னா ஞாபகம் இல்லைப்பா. எங்கே விட்டோன்னா அங்கே விட்டோன்னா தெரியல. சரி பார்க்குறேம்மா.
நூறுரூவா பாக்கெட் வேணா இது காமிக்கிறேன். ஏன்னா கேஜி 100 அப்படியே கொஞ்சம் பிடிங்க, நான் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். திருநள்ளாறை வந்து ஐயா வந்து எளிமையாக கும்பிட்றதுக்கு சொன்னாங்க. எளிமையாக சாமி தரிசனம் பண்ணியாச்சு. நவான் குளத்துக்கு போனோம், காலை கழுவணும், தலையில் தண்ணியை தெளிச்சுக்கிட்டோம். இப்போ விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே போய்ட்டு சிவனுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோம், தேங்காய் பழம் வச்சு சிறப்பாக வந்துட்டோம். ஐயா உங்களை காமிக்கலாமா? உங்களுக்கு காட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம். உங்களுக்கு நம்ம ஹெல்ப்பர் அவ்வளோதான். உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா, இந்த இதோட இதை சொல்லுங்கள். சர்ப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மனசு தான். அதான் மனமது செம்மையானால் மந்திரி அது உண்மைதான். சொல்லுங்க ஐயா. திருநள்ளாறு வந்திருக்கோம். நம்ம முதலமைச்சர் வந்து எல்லா மாநிலத்திலும் நமக்கு வந்து முதலமைச்சர் கலெக்டர்லாம் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைபர் சார். லஞ்சம் ஒழிப்பு சங்கம், அந்த யூடியூப் முருகன் யூடியூப்ன்ட்டு. இந்த திருநள்ளாறை பற்றி சிம்பிளாக கும்பிட்றவங்களுக்கு சொல்லுங்கள். சிம்பிளாக கும்பிட்றாங்க. குளத்தில் போய் நீர் தெளிச்சுட்டு கணபதி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கணபதி தரிசனம் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு ஒரு டீம் வச்சுட்டு போக வேண்டியது. அதான் ஒன்றும் குறையில, சந்தோஷம் போக வேண்டியது. சரி சரி. ரொம்ப வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கணும்னுலாம் பயப்படாதீங்க. வரலாம். ஐயா கடையில் வந்து ஒரு அர்ச்சனை செட்டு எவ்வளோ வருது? 50 ரூபா 100 ரூபா வருது அர்ச்சனை செட்டு. சிவனுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம். அதுக்கு மட்டும் நலான் குளத்தை சொல்லுங்கள் ஐயா, நலான் குளத்தை பற்றி. முடிங்க பாருங்கள் அவர். திருநள்ளாறு வந்து சனி பகவான் கோயிலை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க ஐயா. பஸ் ஸ்டாண்டு கேட்குறேன், நானும் கேட்டு தான் போகணும். அண்ணா பஸ் ஸ்டாண்டு எப்படி போகணுன்னு கேட்குறாங்க பாருண்ணா. பஸ் ஸ்டாண்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு வரீங்க, திருப்தியாக போகிறாங்க. இந்த கடை நான் வியாபாரத்தில் அவ்வளோதான். இந்த முறையில் சொல்லுங்க ஐயா. ஒன்றும் எளிமையாக இந்த குளத்தில் போய் காலை கழிட்டு தள்ள நீர் தெளிச்சுட்டு கணபதி தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்ச ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கலாம். நேராக வாங்க, இதுதான் கோயில். ஒரு தீபம், ஒரு அர்ச்சனை எதுவும் பண்ணிக்கலாம். அவங்க வசதிக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஐயா. சரி, இந்த கோயிலில் போய்க்கலாம். ஓகே. உங்கள் கடை பேர் சொல்லுங்க ஐயா. பிறப்பு கடை. பிறப்பு கடை வந்தீங்கன்னா பிறப்பு கடைக்கு வாங்க. ஓகே ஓகே, நன்றி ஐயா. நம்ம முடிச்சுக்கிறோம். சிறப்பாக வரோம். இந்த கோயில் சந்தோஷப்பட்டோம். கண்டிப்பாக. அப்படி நம்மளே கொஞ்சம் காமிங்க. தம்பி போயிட்டா அப்படியா சேர்த்து வச்சு ஒன்று எடுப்பா. ஃபோட்டோவா வீடியோ? ஃபோட்டோவா வீடியோ? அப்படியே காமிங்க. அப்படியே ஐயா வணக்கம். திருநள்ளாறு வந்துருக்கோம், அதை பேசுங்க. திருநள்ளாறு வந்து எங்கள் கடைக்கு வாங்க. கடை பேர் சுத்தமாக இருக்குது. பிறப்பு கடை சந்தோஷம். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. வந்தீங்க பிறப்பு கடை சார். எப்போ வந்தாலும் திருநள்ளாறு வந்தால் பிறப்பு கடை. யார் வந்தாலும் வாங்க. யார் வந்தாலும் வாங்க. பொதுமக்கள் போகலாம் சார். சந்தோஷமாக போகலாம். கையெடுத்துக்க முடியும். எந்த குறையில் சந்தோஷமாக போயிட்டு வாங்க சார். நன்றி. ஓகே வணக்கம்.